முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக ஒருவரை நேசித்து கொண்டிருக்கின்றாய். அந்த உறவுடன் எப்பொழுது இணையப் போகின்றோமோ என்ற கவலை உன் மனதிற்குள் இருக்கின்றது. கூடிய விரைவில் எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், அனைவரின் சம்மதத்துடனும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் உள்ளது. திருமணத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. திருமணம் நடந்தால் போதும், இரு வீட்டாரும் சம்மதித்தால் போதும், அனைவரின் முன்னிலையிலும் அனைவருடைய ஆசீர்வாதத்தாலும் எங்களுடைய திருமணம் நடைபெற்றால் போதும் ஆண்டவா, இதை மட்டுமே நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் ஆண்டவா என்று நீ என்னிடம் தினமும் வேண்டிக் கொள்கின்றாய். தங்கமே, நீ திருமணம் செய்ய துடிக்கும் நபர் எப்படிப்பட்டவர் என்பது உனக்கே தெரியும். அவருடைய பலம் பலவீனம் என்ன என்பது உனக்கு தெரியும். ஆனால் நீ அவரை தூரத்தில் இருந்து மட்டுமே பார்த்திருக்கின்றாய். வாழ்ந்து பார்ப்பது எளிதல்ல. இன்னும் நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை. அவர் உன் மீது அளவு கடந்த நேசம் வைத்திருக்கின்றார். ஆனால் அதீத நேசமும் பாசமும் கூட நிச்சயமாக ஒரு நாள் உன்னை காயப்படுத்தும். உன்னுடைய திருமணம் நிச்சயமாக அனைவரின் சம்மதத்துடனும் நடக்கும். அதன் பிறகும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நீ கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் 1000 கூறினாலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல இருக்கும். அந்த மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். ஆனால் சிறு மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பாதையில் நீ பயணம் செய்யும் பொழுது வழியில் மேடு பள்ளம் என அனைத்தையும் கடந்து தான் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இலக்கை அடைய முடியும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவரை திருமணம் செய்த பிறகு கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். சண்டை வந்துவிட்டதே, பிரச்சனை செய்கின்றாரே, அவசரப்பட்டு இவரை கல்யாணம் செய்து கொண்டோமோ என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உங்கள் இருவருக்குள்ளும் அந்த எண்ணம் வந்துவிடவே கூடாது. அவ்வாறு வந்தால் இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு அனைவரையும் சம்மதிக்க வைத்து நடந்த திருமணத்திற்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும். திருமணம் முடிந்தவுடன் 1000 சண்டைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வதுதான் இல்லற வாழ்வு. அத்தகைய வாழ்க்கையை உனக்கு நல் வாழ்க்கையாக மாற்றித் தருவது என்னுடைய கடமை. நிச்சயமாக நீ சந்தோஷமாக உன்னுடைய துணையுடன் ஒன்றாக வாழ்வாய். அனைவரும் ஆசீர்வாதமும் உன் அப்பா என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியாக அனைவரின் ஆசையை பெற்ற நீ சந்தோஷமாக வாழ்வாய் திருமணத்திற்கு பிறகும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.